இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள சமந்தி, இந்த குடும்பத்துல எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பாத்துட்டு உடனே போயிடலான்னு தான் வந்தேன். இங்க வந்தது என்னமோ தெரியல, ஒரு 2 நாள் தங்கிட்டு போலான்னு தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா தங்கிட்டு போலாம், எங்களுக்கு சந்தோஷம் தான். இல்ல எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இன்னைக்கே நாங்க ஒரு சிரமமும் இல்ல. என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? போங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. துளசியோட அப்பா வந்திருக்காருல, ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம். போங்க. அம்மா வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணலாம். வாங்க வாங்க. என்ன நடக்குது? இல்ல தெரியாம தான் கேக்குற, இந்த குடும்பத்துல என்ன நடக்குது? ரம்யா ரம்யா கொஞ்சம் அமைதியா இரு ரம்யா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிரும்னு சிவா சொல்றான். துளசி என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி கண் கலங்கி பேசிட்டு கோர்ட்ல இருந்து நேரா காஞ்சிபுரம் போறேன்னு சொல்லிட்டு போறா. அவங்க வெளிய போற நேரமா பார்த்து சரியா அவங்க அப்பா வந்து 2 பேரை கைய புடிச்சிட்டு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வராரு. அது மட்டுமா? நல்லா கவனிச்சிங்கடா, மாப்பிள்ளன்னு சிவாவை கொஞ்சறாரு. இத்தனை நாளா இல்லாத இந்த பாசம் இப்ப மட்டும் எங்க இருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சா எப்படின்னு கேக்குறேன். எனக்கு என்னமோ அவரு கரெக்ட் டைம்ல வந்த மாதிரி தான் இருக்கு. கரெக்ட் டைமா? என்ன சொல்ல வர நீ? மா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இத்தனை நாள் வராதவரு கை செயின் மோதிரத்தோட கிளம்பி வராருன்னா அவருக்கு ஏதோ தகவல் கொடுத்திருக்காங்க. நானும் அதான் நினைக்கிறேன். என்னையோட துளசி தொலைஞ்சு போவான்னு பார்த்தா போக மாட்டா போல இருக்கே. போட்டியில ஒண்ணு குறையுது, அடுத்து ஜனனிதான்னு நினைச்சேன். ஈஸியா டீல் பண்ணி வயித்துல இருக்கிற கர்ப்பத்தை கலைச்சு அனுப்பிடலான்னு பார்த்தா இங்க எல்லாமே வேற மாதிரி நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா? அந்தால சம்மந்தின்னு மாமாவை கொஞ்சரா, இவரும் அமைதியா இருக்காரு. விசாலாட்சியும் விருந்தாளிக்கு காஃபி போடுங்க, ஸ்வீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நாம எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நம்ம எல்லாரையும் பத்தி விடுறாங்க. பாருங்க, 4 நாள் துளசி அப்பா இங்கதான் இருப்பாரு. அவருக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அப்பா புரியலப்பா, எந்த விஷயம்ப்பா? என்னன்னு சொல்லுங்கப்பா. சிவா, உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இல்ல, அதுக்கு முன்னாடியே எனக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஏய் ஜனனி, நீ கொஞ்சம் சும்மா இரு ப்ளீஸ். தேவையில்லாம நீ இப்ப குழப்பாத. குழப்பமா? நமக்கு கல்யாணம் நடந்தது உனக்கு குழப்பமா? ஓ ஜனனி, நான் அதை சொல்லல. டென்ஷன் பண்ணாம என்னன்னு கொஞ்சம் கேளு. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அவங்க பொண்டாட்டியும் துளசியும் இத்தனை நாளா சொல்லாம இருந்தது அவங்களோட தப்பு தானே. நாம என்ன பண்றது? ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் போல இருக்கே. ரம்யா 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 மா, எனக்கும் ஏதோ மாதிரி தான் தோணுது. ஏதோ தப்பா இருக்கே. சிவா, உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. நீயும் துளசியும் புருஷன் பொண்டாட்டி. ஜனனிய பத்தியோ விவாகரத்துக்கு போனதை பத்தியோ அவருக்கு தெரிய வேணாம். அவர் போற வரைக்கும் நீயும் துளசியும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்கணும். அதாவது புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கணும். ஒரு 4 நாளைக்கு தான், அப்புறம் அவர் கிளம்பிடுவாரு. ஆமா, இந்த ஐடியா கொடுத்தது யாரு? வேற யாரு? துளசியா தான் இருக்கும். இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரியே தெரியல.
ஒரு வெங்காயம் சூழ்ச்சியும் இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லாம விட்டாங்க. ஏன் ஒரு 4 நாள் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற மாதிரி நீங்கெல்லாம் நடிச்சா குறைஞ்சா போயிடுவீங்க? இல்ல உங்களுக்கெல்லாம் நடிக்க தான் தெரியாதா? ஏண்டி ஜனனி, ஏதோ மனசு இறங்கி நானே போறேன்னு துளசி சொன்னதுனாலதான் விவாகரத்து வரையும் போயிருக்கு. நான் போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன், சிவா தான் எனக்கு புருஷன்னு துளசி சொன்னா நீ என்ன பண்ணுவ? சொல்லு, என்னடி பண்ணுவ? அது மட்டும் இல்ல, சட்டப்படி பார்த்தா சிவா அண்ணாக்கு துளசி அண்ணியும் பொண்டாட்டி தான். ஆஹா, அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் பக்கா பிளான். நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாருமா சேர்ந்து என்ன மலேசியாக்கு அனுப்ப பிளான் பண்றீங்களா? ஏய் ஜனனி, என்னத்துக்கு இப்ப பைத்தியம் மாதிரி கத்துற? ஏன் உன்னை மலேசியாவுக்கு அனுப்பணும்னா மொத்த குடும்பம் சேர்ந்து பிளான் பண்ணி அனுப்பணுமா? என்ன சிவா சொல்ற நீ? எந்த பிளானும் பண்ணாம என்ன அனுப்பிடுவீங்களா? எந்த காரணமும் இல்லையா? ஏய் பைத்தியம், கொஞ்சமாவது என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஆமா, நான் பைத்தியம் தான். நான் பைத்தியம் தான், பைத்தியம் தான், பைத்தியம் தான். ஆள் ஆளுக்கு எதுக்கு உளறிட்டு இருக்கீங்க? துளசி நினைச்சிருந்தான்னா என்ன வேணாலும் நடந்திருக்கும். நடந்திருக்குமா? நடந்துருச்சா? ஏய் இத பாரு ஜனனி, நீ துளசியை மட்டும் அவமானப்படுத்தல, நம்ம சிவாவை சேர்த்து தான் அவமானப்படுத்துற. அப்பா, நான் பேசிக்கிறேன்ப்பா. 4 நாள் தானே, பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை வராது. சிவா மாமா, துளசி மேல மறுபடியும் உங்களுக்கு ஆசை வந்துடுச்சா? சிவா, பல்ல உடைச்சிரும் பார்த்துக்க. குமரா பேசிக்கிட்டு. இந்த பிரச்சனை எனக்கும் ஜனனிக்கும் சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஒரு 4 நாளைக்கு நானும் துளசியும் புருஷன் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல ஜனனி, நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அவ்வளவுதான். இத பாருங்க, சரி சரின்னு தலையாட்டிட்டு யாராவது அவர்கிட்ட போய் ஏதாவது சொன்னீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிட்டேன். ராசு சொன்னதை யாராவது காத்துல பறக்க விட்டு அவர்கிட்ட போய் ஏதாவது சொன்னீங்க, மானம் கெட்டு போவீங்க, சொல்லிட்டேன். அமராவதி, அது வந்து இங்க எதுவும் பேச வேணாம், மேல போய் பேசிக்கலாம் வாங்க. வழக்கமா போய் பேசுறதையே பேசுவோம்.